நெல்லையில் அல்வா விற்பனை செய்து வரும் பிரபல இருட்டு கடையை தனது மருமகன் வரதட்சணையாக கேட்டு வருவதாக கவிதா என்பவர் கூறி வந்த நிலையில் இருட்டுக்கடை தனக்குத்தான் சொந்தம் என்று கவிதாவின் சகோதரர் நயன் சிங் பத்திரிகைகளில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருட்டுக்கடையின் உரிமையாளரான கவிதா சிங் ஒரு பரபரப்பு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தார், அதாவது பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதில் கடந்த பிப்ரவரி மாதம் எனது மகளுக்கும் கோயம்புத்தூர் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் திருமணம் முடிந்தது. ஆனால் திருமணம் முடிந்த ஒரு மாதத்தில் என் மகள் என் வீட்டுக்கு வந்து விட்டார். இதற்கு காரணம் என்னவென்றால், திருமணம் முடிந்த போதிலேயே வரதட்சணையாக இருட்டுக்கடை உரிமத்தை, அந்த அல்வா கடை உரிமையத்தை, ஸ்தாபனத்தை தனக்கு எழுதர வேண்டும் என மருமகன் கேட்டதாக புகார் கூறியிருந்தார். இது சம்பந்தமாக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யாரும் சற்றும் எதிர்பாராத விதமாக கவிதா சிங்கே இந்த சொத்துக்களை ஏமாற்றித்தான் பெற்றிருக்கிறார் என்று அவரது அண்ணன் தரப்பில் புகார் கூறப்பட்டுள்ளது. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த இருட்டுக்கடை உரிமத்தை பொறுத்த வரைக்கும் தொடங்கியவர், இந்த கடையை தொடங்கியவர் என்பவர் கிருஷ்ணசிங் என்பவர் தொடங்கியிருக்கிறார். அது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தொடங்கிய போது, கிருஷ்ணசிங் முதற்கடையாக தொடங்கிய போது, அதன் பின்னர் கிருஷ்ணசிங்குக்கு மகனான பிஜிலி சிங் இந்த கடையை நடத்தி வந்திருக்கிறார். பிஜிலி சிங் மற்றும் அவரது மனைவி இருவரும் சேர்ந்து கடையை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பின்னர் பிஜிலி சிங் 1999 தனக்கு குழந்தைகள் இல்லாததால் இந்த சொத்துக்களை தனது மனைவி பராமரிப்பார். அதன் பிறகு தனது மனைவியின் சகோதரர் மகனான நயன் சிங்கிற்கு இந்த சொத்துக்கள் அனைத்தும் சேரும் என்று பாத்தியப்படும் என்று அந்த உயில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உயிரின் அடிப்படையில் தற்பொழுது இந்த சொத்துக்கள் அனைத்தும் நயன் சிங்கிற்கு சேர வேண்டும். ஆனால் போலியான ஆதாரங்களை உருவாக்கி அதன் மூலமாக பெற்றுக்கொண்டதாக ஒரு புகார் தற்பொழுது அவர் அண்ணன் தரப்பில் கவிதா சிங் மீது வைக்கப்படுகிறது. அது தற்பொழுது பரபரப்பு ஏற்படுத்துகிறது. இது குறித்து ஒரு பொது அறிவிப்பு ஒன்றை செய்தித்தாள்கள் மூலமாக வெளியிட்டுள்ளனர் நயன் சிங் தரப்பில். அதாவது இருட்டுக்கடை உரிமம் என்பது உயிரின் ஆதாரப்படி எனக்கு தான் வந்து சேர வேண்டும். ஆனால் இது கவிதா சிங் என்பவர் அதை எடுத்துக்கொண்டுள்ளார். அது மட்டுமில்லாது கவிதா சிங்கிடமிருந்து மற்றொருவர்கள், அதாவது அவரது சம்பந்தார் தரப்பில் அந்த உரிமையை பெறுவதாகவும் ஒரு பேச்சு எழுகிறது. இது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை அவர் இந்த பொது அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி இருட்டுக்கடை உரிமம் யாருக்கு சொந்தம் என்பது மிகப்பெரிய கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. இதற்கு விடை காணும் வகையில் இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நயன் சிங் தரப்பில் இந்த இருட்டுக்கடை உரிமம் தனக்குத்தான் என்பதற்கான ஆதாரங்கள், உயில் ஆதாரங்களை, நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆதாரங்களை எடுத்து காட்ட உள்ளார் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர் தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருட்டுக்கடை உரிமம் யாருக்கு சொந்தம் என்பது மீண்டும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இருட்டுக்கடை உரிமம் இவருக்கே இல்லாத நிலையில் எப்படி இவரிடமிருந்து எது தரப்பு சம்பந்தார் பெற முடியும் என்ற கேள்வியும் மிகப்பெரிய அளவில் எழுந்துள்ளது.